ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. Praise the Lord. 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 How many of you experience the healing? Lift your hands up. எத்தனை பேர் இப்போ நான் என்னுடைய உடல்ல நான் சுகத்தை அனுபவித்தேன் அப்படின்றவங்க கையை தூக்கி காட்டுங்க. How many of you experience the healing? Lift your hands up. Lift your எத்தனை hands பேர் straight up. குணமளித்தல இந்த பாட்டு நம்ம இந்த வார்த்தை இறைவார்த்தை சொல்லும்போது என் உடல்ல நான் அனுபவித்து Lift your குணத்தை hands up. நான் அனுபவிக்கிறேன், குணத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்றவங்க கை தூக்கி காட்டுங்க. Come on, lift your hands up. நல்ல Not கை like தூக்கி this. காட்டுங்க. Lift it நல்ல up. நல்ல தூக்கி காட்டுங்க, அப்பதான் Move your தெரியும். உங்க கையை அப்படி அசைச்சு காட்டுங்க, அப்ப எல்லாத்துக்கும் பார்க்க முடியும். Move your hands. See how many people have done நிறைய healing. பேருக்கு ஆண்டவர் இந்த
Come on, give the Lord a big hand of praise. விடுதலை கொடுத்திருக்கிறார். கரம் தட்டி நாம் கடவுளை மகிமைப்படுத்துவோம். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இப்போது நாம் ஒரு சாட்சி கேட்க போகின்றோம். பிரைஸ் தி லார்ட். உன் பேர்ல இருந்தே சொல்லு. என்னோட பேர் பிருந்தா. எனக்கு ஒரு 5 வயசு, இப்போதைக்கு 5 வயசில் ஒரு பையன் உண்டு. அவன் பேர் ஜோசப் கேண்டி. நான் எனக்கு கடவுளை பற்றி தெரியாமல் நான் ரோமன் கேத்தலிக் தான். வழக்கமாக சண்டே மாஸ் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே நார்மலாக போயிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கும் அந்த குழந்தை பிறந்து அவனோட 2 வயசு வரைக்கும் 2.25 வயசு வரைக்கும் அந்த குழந்தை நடக்கவே இல்லை. ஒரு தடவை கூட அம்மான்னு அப்படின்னு வார்த்தையும் அவன் பேசவும் மாட்டான். அவன் ஏதாவது தானாக உட்கார்ந்துட்டு ஊந்து போகவும் மாட்டான், கீழே உட்கார்ந்துருப்பான், எதையாவது பிடிச்சிட்டு மட்டும் எந்திரிச்சு நிற்பான். இப்படி எதாவது கை மட்டும் கொடுத்தா அப்படி கையை பிடிச்சிட்டு நடப்பான். அப்புறம் நான் எனக்காக யாரோ ஜெபம் பண்ணியிருக்காங்க இந்த மீட்புக்காக. அதனால தான் ஒரு ஏஞ்சல் கடவுள் எனக்கு அனுப்பினார். என்னோட கூட வேலை பார்க்குற ஒரு மேடம், அவங்க பேர் ஜோசில்டா. அவங்க என்னைய பிரதரோட மீட்டிங் ஒன்று பிஷப் ஹவுஸில் நடக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு. அப்போது இது 2009 வருஷம் அக்டோபர் மாதம், அக்டோபர் 15ஆம் தேதி காலையில் நான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணேன். நிறைய தடைகளுக்கு அப்புறம் தாண்டி தான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ண பிறகு எனக்கு அந்த மீட்டிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இதே பிரதர் ஜான்சன் தான் அந்த மீட்டிங் எடுத்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு காலையில் உள்ள செஷன் நான் கவனிக்கலை, ஏன்னா என் பையன் ரொம்பவே என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறம் மத்தியானம் எனக்கு அந்த மீட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் பைபிள்லேருந்து வார்த்தை சொல்லி கொடுக்குறாரு. அவங்க சொல்ல நிறைய பேருக்கு ஹோலி ஸ்பிரிட், அதாவது பரிசுத்த ஆவியானவரோட வரம் கிடைக்குது. அவங்க வேறு லாங்குவேஜ்லலாம் பேசினாங்க. அப்போ எனக்கு நிறைய பேருக்கு சுகமாச்சு அப்படின்னு சாட்சியெல்லாம் சொன்னாங்க. அப்போ எனக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அப்போ அன்னைக்கு நான் லஞ்ச் பிரேக்கில் மத்தியானம் சாப்பாடு இடைவெளி அப்போ நான் பிரதரை மீட் பண்ணேன். அப்போ பிரதர் கண்டிப்பாக என் பையனுக்கு தலைமையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்து தான் போனேன். ஆனால் பிரதர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் யாருக்குமே ப்ரேயர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் இருந்து ஒரு வார்த்தை எடுத்து எனக்கு தந்தாங்க. அந்த வார்த்தை என்னென்னா, அபகுக்கு ஆகமம் 3வது அதிகாரம் 19வது வசனம். அந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவரே நீரே என் வலிமை, ஆண்டவரே நீரே என் வலிமை. அந்த வசனம் இன்னும் போகும். அவர் என் கால்களை பெண்மானின் கால்கள் போல ஆக்குகிறார், அவர் என்னை உயர்ந்த இடங்களுக்கு நடத்தி செல்கின்றார். இப்படி வரும் அந்த வசனம். ஆனால் பிரதர் எனக்கு அந்த ஆண்டவரே நீரே என் வலிமை அந்த வசனத்தை மட்டும் தந்து, இந்த வசனம் இப்படி மாற்றி சொல்லணும்னா, ஆண்டவரே நீரே என் மகன் கேன்டீன் வலிமை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தந்தார். அப்புறம் நான் மத்தியானம் செஷனும் அட்டன் பண்ணிவிட்டு போயிட்டேன். அடுத்த நாளும் என்ன பண்ணேன், அடுத்த நாளும் மீட்டிங் இருந்தது. அன்னைக்கும் அட்டன் பண்ணப்போ நம்ம யோவான் அதிகாரம் 8வது வசனம் 34வது வசனம் சொல்லுது. 8வது அதிகாரம் 34வது வசனம், கடவுளின் நான் கூறிய வார்த்தைகள் உயிருள்ள ஆவியை கொடுக்கின்றன அப்படின்னு. நான் கூறிய வார்த்தைகள் உயிருள்ள ஆவியை தருகின்றன அப்படின்னு அந்த வசனம் இருக்கும். அந்த வசனத்தின்படியே அன்னைக்கு அவர் கூறிய வார்த்தைகள், அதாவது இறை வார்த்தை, பைபிள்லேருந்து வார்த்தை தான். நான் அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை எல்லாமே நம்பினேன். இன்னொன்று, அன்னைக்கு தான் நான் பைபிளை திறந்து ஒவ்வொரு வசனமாக நான் வாசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தைகள் அன்னைக்கு 2வது நாள் ப்ரேயரோடையே எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு, எனக்கு அது என்னன்னே தெரியாது. ஆனால் அது வித்தியாசமாக இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அன்னைக்கு 2வது நாள் ப்ரேயரில். அதாவது ஹோலி ஸ்பிரிட் என்ற அந்த பரிசுத்த ஆவியானவரோட ஒரு துணையை நான் அன்னைக்கு தான் பெற்றுக்கொண்டேன். அன்னைக்கு பெற்றுக்கொண்டு என்னோட நாக்கு வேறு லாங்குவேஜ் ஏதோ ஒன்று, நான் நினைக்கிறத பேசலை, வேறு ஏதோ ஒன்று பேசுச்சு. ஆனால் அந்த அனுபவம் ரொம்ப வித்தியாசமாகவே இருந்துச்சு. நான் அந்த அனுபவத்தோட அன்னைக்கு ப்ரேயரும் முடிஞ்சு வீட்டுக்கு கடந்து போனேன். வீட்டுக்கு போன பிறகு எனக்கு என்னவோ தெரியாது, அந்த வார்த்தை மேலே ஒரு நம்பிக்கை, இன்னொன்று ஒரு காதலும் கூட. அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பேன், எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆண்டவரே நீரே என் மகனின் வலிமை, நீரே என் மகனின் வலிமை எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போல்லாம் யாரு கூட அவ்வளோ பேசவும் மாட்டேன்.
எப்போவும் அந்த ஒரு 1 வீக் இருக்கும், சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு 7 நாள் கழித்து நான் வந்து என்னோட கண்ணாலே நான் ஒரு தடவை என் பையனை பார்த்தேன். அவன் உட்காந்துட்டு இருந்தான், அவன் எந்திக்கணும் ட்ரை பண்ணான். அப்போ நான் போகலாம் பார்த்தேன், ஆனால் நான் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே நின்று திரும்பவும் ஆண்டவரே நீரே என் மகனின் வலிமை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் அந்த நிமிஷமே அவன் தானாகவே எந்திரிச்சு நின்னான். பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா, இயேசுக்கே நன்றி. என்னை அன்னைக்கு அவன் பிடிப்பு எதுவுமே பிடிக்காமல் எந்திரிச்சு நின்னோடனே எனக்கு இன்னும் சந்தோஷம். அப்போ நம்ம இந்த வார்த்தைக்குள்ளே இன்னும் போக 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 அவன் இனி நடந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமும் திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டே இருந்தேன், ஆண்டவரே நீரே என் மகனின் வலிமைன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு 2-3 நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2-3 நாளிலே அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னும் கடவுளுக்கு நன்றி. அதுக்கப்புறம் அவன் நல்லா நடந்துட்டு இருந்தான், விழுந்து விழுந்து நடக்க ஆரம்பித்தான். திருப்பி இன்னும் கொஞ்சம் சொல்ல அதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல அவன் இன்னமும் அந்த வார்த்தை அவனுக்கு உயிருள்ள ஆவியை கொடுத்துருக்கு. அதனால அவன் திரும்பவும் அந்த கடவுளோட வார்த்தையால் அவன் திரும்பவும் நல்லா நடக்கிற பையனாயிட்டான். ஆனால் அவன் பேசவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். அப்புறம் என்ன செய்கிறதுக்கு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு பைபிள் தானே ஒரே துணை, ஆவியானவர் இன்னொரு துணை, பைபிள் இன்னொரு துணை. பைபிளை திறந்து திரும்பவும் வார்த்தையை படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு வசனம் எனக்கு கடவுள் தான் காட்டினார். சாலமோனின் ஞானம் 10வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, ஆண்டவருடைய ஞானம் குழந்தைகளின் நாவுக்கு தெளிவான பேச்சை தந்தது அப்படின்னு சொல்லுது. அதுவே பேச முடியாதவர்களின் நாவை திறந்தது அப்படின்னு இருக்குது. அந்த வசனத்தை பார்த்தோன்னே எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், ஏதோ புதையல் கிடைச்சது போல சந்தோஷம். ஏன்னா அந்த வசனம் நான் இதுவரை யாரும் கூறியும் கேட்டதில்லை. அப்போ இந்த வசனத்தில் என்ன இருக்குது? குழந்தைகளின் நாவுக்கு தெளிவான பேச்சை தந்தது கடவுளின் ஞானமேன்னு இருக்குது. அப்போ திரும்பவும் அந்த வசனத்தை வச்சு என்னோட ஜபமும் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும்போது 2 நாள் தான் இருக்கும். 2 நாளிலே அவன் என்னை அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் கடவுளை இன்னும் அதிகமாக புகழ ஆரம்பித்தேன். காலையில் தோறும் எந்திரிச்சு கடவுளை அதிகமாக புகழ்ந்து அவரோட வார்த்தையை இன்னும் படிக்க நிறைய வார்த்தைகள் கடவுள் எனக்கு தந்தார். இன்னொன்று அவன் இப்போ நல்லா படிக்கிறான். இன்னும் அவனோட 3வது வயசில் அவனை ஸ்கூலுக்கு அனுப்புனேன், ப்ரீகேஜி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு 2-3 மாதம் நல்லா போயிட்டுருந்தான் ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, 3வது வயசில் அவனோட எங்கேயோ என்னோட அம்மா வீட்டில் கட்டிலில் விளையாடிட்டு இருந்தாப்புல பின் தலையாக்கில் இப்படி விழுந்துட்டான் தரையில் விழுந்து ஒரு 10 நாள் கழித்து தான் அவன் அம்மா எனக்கு தூக்கமாக வருது, எனக்கு தலை வலிக்குதுன்னு அழுதான். அப்புறம் அவன் தூங்கிட்டே இருந்தான். அப்போ நாங்கள் உடனே அவனை கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனப்போ சொன்னாங்க, இது தலையில் நல்லா அடிபட்டு உள்ள பிரெயினில் நிறைய ப்ளீடிங் இருக்குது, அதை ஒன்றும் பண்ண முடியாது, இவனுக்கு சர்ஜரி பண்ணுறது தான் வழி, ஆனால் இவன் சின்ன பையனால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் என்னோட கடவுளுக்கு வார்த்தையை விடலை. அப்போவும் எனக்கு ஒரு வசனம் தான் உதவியாக இருந்தது. அதை 2 பேதுரு 2:24 2 பேதுரு 2:24 அந்த வசனம் சொல்லுது, அவருடைய காயங்களால் 1 பேதுரு 2:24 சொல்லுது, அவருடைய காயங்களால் நீங்கள் சுகம் அடைந்துள்ளீர்கள் அப்படின்னு இருக்கு. அவருடைய காயங்களால் நீங்கள் சுகம் அடைந்துள்ளீர்கள். அப்போ இயேசுவின் காயங்களால் நாம் சுகம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு இருக்கு. அப்போது கடவுளுக்கு மனநிலை, அவருக்கு திருவுளம் நாம் நோயோட பெட்டில் கிடக்கிறது கிடையாது. நாம் எந்திரிச்சு நல்ல சுகமாக கடவுளை புகழ்ந்து எல்லாரையும் அன்பு செய்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்காரு. அதனால நான் அந்த வசனத்தை திரும்பவும் கையில் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அதுதான் ஆயுதம். எடுத்துகிட்டு திரும்பவும் அதே திருப்பி சொல்ல ஆரம்பித்தேன். இயேசுவின் காயங்களாலே கேன்டி சுகமாயிடலான். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே சொல்லுவேன். அவனுக்கு ஒரு 10 ஸ்கேன் எடுத்திருப்பாங்க. அப்போது சிடி எம்ஆர்ஐன்னு 10 ஸ்கேன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த 10 தடவையும் ஸ்கேன் ரூமில் இருக்கும்போதெல்லாம் நான் இந்த வசனத்தை சொல்லுவேன். அவன் பெட்டுக்கிட்ட ஐசியூவில் தான் இருந்தான். ஐசியூவில் என்ன அலோவ் பண்ணியிருந்தாங்க, அவன் பக்கத்துலேயே இருந்து இதே வசனத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன்.
அவன் படுற கஷ்டம் பார்த்து அழுகையாக வரும். ஆனாலும் அழுகையோடு சேர்ந்து இந்த வசனத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு நம்பிக்கை, அந்த மருந்துகள் அவனை குணப்படுத்தவே இல்லை. அந்த நோய்க்கு அவனுக்கு மருந்தே கிடையாது. இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவன் உயிரோடு இருந்து அவன் அடுத்தது அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்தது வீட்டில் திரும்பவும் 1 month அவனுக்கு திரும்ப அதே பழைய நிலைமை அடைகிறதுக்கு 1 month எடுத்தான். ஏன்னா இந்த வார்த்தையால் மட்டும். டாக்டர்ஸுக்கு கருத்துப்படி பிரெயினில் இவ்வளோ ப்ளீடிங் இருக்கிற பிள்ளை ஒன்று பிரெயின் ப்ரெஷர் வந்து அது ஏதாவது ஒரு காலையோ கையையோ வாயையோ இழுத்துடும், ஏதாவது ஒரு பகுதி செயலிழந்து மொத்தமாக உடல் செயலிழந்து போகும். ஆனால் என் பிள்ளைய கடவுளுக்கு வார்த்தை என்ன செய்தது, உயிருள்ள ஆவியை அவனுக்கும் கொடுத்து அவனை இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு வைத்திருக்கு. திரும்பவும் அடுத்த 1 month கழித்து அவனுக்கு திரும்பவும் தலையில் அடிபட்டு திரும்ப வெள்ளூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அங்கே அவனை கைவிட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து சர்ஜரி தலையில் மண்டையை பிளந்து அந்த மூளையில் இருக்கிற ரத்தத்தை ஃபுல்லாக உறிஞ்சி எடுக்கணும், அப்போ தான் அவன் சரியாவான் அப்படின்னு. நான் அதுக்கு வேண்டாம் சொல்லிட்டேன், ஆப்ரேஷனே வேண்டாம். ஏன்னா எனக்கு கையில் என்ன ஆயுதம் இருக்குது, 1 பேதுரு 2:24 இருக்குல்ல. அப்போ நீங்கள் கடவுளுக்கு இயேசுவின் காயங்களால் என் பையன் சுகமடைந்துள்ளான்னு வார்த்தையை திரும்பவும் சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் வெள்ளூர் சிஎம்சியில் எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணலை, அவங்க எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க. அதாவது உங்கள் பையன் நாளைக்கு செத்துடுவான், நீங்கள் இன்றைக்கி ஆப்ரேஷன் வேண்டான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெளியே போயிடுங்க அப்படின்னு எங்களை அனுப்பிட்டாங்க. அவங்களாம் டிஸ்சார்ஜ் பண்ணலை. அதுக்கப்புறம் நாங்கள் அவனை வெளியில் கொண்டு வந்து திரும்பவும் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் 2 நாளில் திரும்பவும் சரியாகி, ஏன்னா அன்னைக்கு வெள்ளூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து ட்ரிவாண்ட்ரம் போகும்போதே எனக்கு தெரியும். ஏன்னா அவன் வந்து பயங்கரமாக கடைசி சாகிற ஸ்டேஜ் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தான். ஆனால் எனக்குள்ள ஒரே ஒரு நம்பிக்கை, அது பரிசுத்தாவியானவர் தந்த நம்பிக்கை தான், அவன் சாக மாட்டான். ஏன்னா திருப்பாடல் 91:14 வசனம் சொல்லுது, நீடித்த ஆயுளால் உனக்கு நான் நிறைவளிப்பேன், என் மீட்பை உனக்கு வெளிப்படுத்துவேன்னு சொல்லுது. அப்போ அவன் எவ்வளோ வருஷம் இருப்பான், அவனுக்கு ரொம்ப லாங் லைஃப் கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால நான் அந்த நம்பிக்கையை தளர விடவே இல்லை. திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவன் திரும்பவும் சரியாகி இப்போ ஒரு ப்ராப்ளம் இல்லை. 2 வருஷம் ஆயாச்சு, அவன் ஒரு ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே நார்மல் ஆகி நார்மல் ரிப்போர்ட் வந்து இப்போது அவன் ஸ்கூலில் யூகேஜி படிச்சிட்ருக்கான். இன்னொன்று ரொம்ப நல்லாவும் படிப்பான். அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, வெரி பிரில்லியன்ட் பாய், கேன்டி வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கான், நான் போர்டில் எழுதி முடிக்கும் முன்னாடியே அவன் எழுதிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே வந்து கடவுளுக்கு வார்த்தையால் மட்டுமே எனக்கு சாத்தியாச்சு. அவங்க நந்தா படிக்கிறதுக்கும் நான் ஒரு வசனம், நம்ம எட்வின் பிரதர் தான் ஒரு தடவை சாட்சி சொன்னாங்க. இங்கே ஒரு சகோதரர் இருக்காங்க எட்வின்னு, அவங்க ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் சாட்சி சொன்னப்போ நான் ஒரு வசனத்தை கேள்விப்பட்டேன். அந்த வசனம் என்னென்னா, எசாயா 11:2, பிள்ளைங்களோட நல்ல படிப்புக்காக, ஆண்டவரின் ஆவி என் பிள்ளை மேலே உள்ளது அல்லது என் மேலே உள்ளது, அந்த ஆவி அவனுக்கு ஞானத்தை, நுண்மதியை, அறிவுத்திறனை, மெய்யுணர்வை, ஆற்றலை, ஆண்டவருக்கு அஞ்சும் அச்ச உணர்வை தந்திருக்கிறது. அந்த வசனத்தை சொல்லி கொடுத்தேன் நான் அவனுக்கு. அவன் என்ன பண்ணிட்டான், 2 நாளில் அதை மனப்பாடம் பண்ணிட்டான். அப்புறம் எப்போவும் இன்னைக்கு வரைக்கும் அவன் படிக்க ஆரம்பிக்கும் முன்னாடி அந்த வசனத்தை சொல்லிவிட்டு தேங்க்யூ ஜீசஸ், நன்றி இயேசுவேன்னு சொன்ன பிறகு தான் படிக்க ஆரம்பிப்பான். அவனோட ரிப்போர்ட்ஸும், அதாவது அந்த ரேங்க் கார்டுமே அவனோட முன்னேற்றத்தை சொல்லுதுன்னா மொத்தம் 7 சப்ஜெக்ட் உண்டு. அதில் அவன் 5 சப்ஜெக்டில் 100க்கு 100 மார்க்கும், மீதி 2 சப்ஜெக்டில் 90க்கு மேலேயும் எடுத்துருவோம். எல்லா டெஸ்ட்லேயுமே அப்படி தான். எல்லா டெஸ்ட்லேயுமே அந்த 100s வந்து இன்னமும் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் கூடிகிட்டே தான் இருக்குது. ப்ரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இன்னமும் என்னோடய வாழ்க்கையில் ரொம்பவே மாற்றங்கள். ஏன்னா இந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் ரொம்பவே மாற்றங்கள். என்ன மாற்றம்னா, நான் ஒரு காலேஜில் வேலை பார்க்குறேன். அந்த காலேஜில் கூட இப்போவும் பசங்க ஏதாவது பொண்ணுங்க ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு இருக்கும்போது நான் கூப்பிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்து அதை திருப்பி அதே வசனம் தான் 1 பேதுரு 2:24 இருக்குல்ல, அதை திரும்பவும் நான் இயேசுவின் காயங்களால் குணமடைந்தேன்னு சொல்லும்போது நானும் பக்கத்தில் இருந்து அவளுக்காக ஜெபம் பண்ணுவேன். அவளும் அதே வார்த்தையை சொல்லும்போது நிறைய பிள்ளைங்க சுகம் மாறதை என் கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருக்கோம் இப்போவும். ஆக நீங்களும் இதே வார்த்தைகளை பைபிளை திறந்து அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ரொம்ப ஆழமாக படிக்கும் முன்னாடி
பரிசுத்த ஆவியானவரோட துணைக்காக மன்றாடிட்டு நம்ம படித்தோன்னா ஆண்டவர் தாமே உனக்கு உன் பிள்ளைகளுக்கு அனைத்தை கற்றுத்தருவார்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று, உண்மையின் தூய் ஆவியானவர் உங்களுக்கு வருவார், அவர் வரும்போது உண்மையை அனைத்தை உங்களுக்கு கற்றுத்தருவார் அப்படின்னு சொன்ன அந்த இறை வார்த்தையின்படியே இந்த பைபிளில் உள்ள ஒவ்வொரு உண்மையும் கடவுள் நமக்கு கற்றுத்தருவார். அவரோட தூய ஆவி மூலமாக நமக்கு கற்றுத்தருவார். அதை புரிஞ்சிக்கிறதுக்கு விசேஷித்த ஞானம் கடவுள்கிட்ட இருந்து மட்டுமே கிடைக்கும். அதை புரிஞ்சு நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் படித்து அதை தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும். எங்கேயும் போகும்போது வரும்போது வேலை செய்யும்போது அந்த எண்ணத்தில் அது ஓடிக்கிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம நினைக்கிற அந்த பேசுகிற அந்த இறை வார்த்தை அதுக்கு தகுந்த பலனை கண்டிப்பாக 100% கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அதை கண்டிப்பாக உணர்வீங்க. இன்னும் ஒன்று என்னென்னா, என்னோட ப்ரேயர் நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு நாள் கடவுள் எனக்கு ஒரு குழந்தைய காட்டி, ஒரு குழந்தை ஃபோட்டோவை காட்டி, எனக்கு அப்போ 2வது குழந்தை இல்லை, அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தைக்கு ஃபோட்டோவை காட்டி, இந்த குழந்தை எனக்கு எப்போ அன்னைக்கு என்னோட பர்த்டே, நான் என்னோட அப்பா கிட்ட பேசுகிறது போல தான் ஜெபம் பண்ணுவேன். அப்பா, இன்றைக்கி என்னோட பர்த்டே இல்லை, நீங்கள் எனக்கு கண்டிப்பாக எனக்கு கிஃப்ட் தரணும் அப்படின்னு கேட்டப்போ அவர் ஒரு பெண் குழந்தையோட ஃபோட்டோ காட்டினார். அதுக்கப்புறம் அந்த இயர்லேயே நான் கன்சீவ் ஆகி போன இயர் மே மாதம் எனக்கு அதே ஃபோட்டோவில் பார்த்தா அதே பெண் குழந்தை ஒன்று என்னோட கையில் இருந்தது. கடவுளுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், இயேசுவுக்கே நன்றி. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளோ என்னோட லைஃப்பில் இந்த வேர்ட் ஆஃப் காட் என்பது எனக்கு எவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்கு அப்படிங்கிறது. நீங்களும் தொடர்ந்து இந்த வேர்ட் ஆஃப் காடை படிச்சுட்டே இருக்கணும். இன்னொன்று இன்றைக்கி சொல்லி தந்தாங்கல்ல, பயமும் கவலையும்னு ஒன்று, நான் இயேசுவின் உடல், அந்த ப்ரேயரை மனப்பாடமாக பண்ணிவிட்டு டெய்லி நம்ம அதை அறிக்கை இட எனக்கு இப்போல்லாம் பயமே கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா நான் டெய்லி அந்த ஜபத்தை, இப்போது எனக்கு 3 வருஷம் ஆச்சு அந்த ஜபம் நான் மனப்பாடம் பண்ணி. 3 வருஷமும் அதை சொல்லாத ஒரு நாள் கூட இருந்ததில்லை. அந்த ஜபத்தை ஒரு நாள் அந்த ஒரு நாளில் சொல்லியாச்சு. ஒரு வாயை திறந்து சொல்லணும், சரியா? நம்ம காதுக்கு கேட்குறது மாதிரி சொல்லணும். சொல்லியாச்சு. நான் அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பிள்ளை ஸ்கூலுக்கு போனானா அவன் என்ன ஆனானோ ஏதானானோ அப்படி ஒரு கவலை இல்லை. யார் பார்த்துப்பா? ஏசு கடவுள் அவருக்கு தூதர்களை நம்ம பிள்ளைய சுற்றி விட்டுருக்காங்க. திருப்பாடல் 90 தெரியுமா? அதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆண்டவருடைய தூதர்கள் உன் கல்லின் மேல் மோதாதபடி நம்மளை தாங்கி கொள்வார்கள்னு இருக்குது. அப்போ நம்ம பிள்ளைய பற்றி எதுக்கு கவலை? யார் இருக்கா சுற்றி? எல்லா தூதர்களும் நிற்கிறாங்க. ஒரு தூதர் இல்லை, நிறைய தூதர்கள் இருக்காங்க. அப்போது அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்களே, நமக்கு என்ன கவலை? அதே போல் பயம், இது வந்துடுமோ, இது ஆயிடுமோ, அது நடந்துடுமோ, இப்படி எந்த பயமும் இல்லை. ஏன்? எதுக்கு பயம் இல்லை? பயத்தை கொண்டு வர்றது யாரு தெரியுமா? தீயா சாத்தான், சரியா? நம்ம யாருக்கு உடல்? இயேசுவின் உடல். அப்போ நமக்கு மேலே யாருக்கு அதிகாரம் இல்லை? சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ சாத்தான் கொண்டு வர அந்த பயங்கிற ஆயுதம் நம்மளை ஏதாவது ஒன்று செய்யுமா? செய்யவே செய்யாது, சரியா? அப்போ நம்ம அன்னைக்கு ஃபுல்லாக எப்படி இருக்கலாம்? பயம் இல்லை, கவலை இல்லைன்னா நம்ம எப்படி இருக்க முடியும்? சந்தோஷமாக இருக்க முடியும். இன்னொன்று, கடவுளை துதித்து கொண்டே இருக்க முடியும், சரியா? நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற அந்த ஆண்டவரை எப்போவும் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்போமா? நீங்கள் இருப்பீங்களா? இனி இந்த பைபிளையும், அந்த சின்ன பைபிள், குட்டி பைபிள் தான் உங்கள் கையில் இருக்க ஒயிட் புக், அதில் எல்லாமே இருக்குது. ஞானமும் வழிகாட்டலும், சுகமும் ஆற்றலும், ஏதாவது நிதி நெருக்கடி, எல்லா பிரச்சனைக்கும் அந்த புக்கில் தீர்வு இருக்குது. நான் அந்த புக்கை வாங்கினப்போ முதல்ல என்ன செய்தேன் அப்படின்னா, பின்னாடி பிரச்சனைகள் அப்படின்னு வரிசையில் நிறைய வசனங்களோட எண்கள் மட்டும்தான் இருக்கும். அந்த வசனம் ஃபுல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிவிட்டு ஒரு டைரியில் எழுதி வைப்பேன். அப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த டைரியை ஓப்பன் பண்ணி வாசிச்சுட்டே இருப்பேன். அந்த எல்லா வசனமும் மனப்பாடம் ஆகாது. ஆனால் மேக்சிமம் நம்ம திரும்ப அந்த வசனத்தை சொல்லி கொண்டே இருக்கும்போது அது என்ன ஆகிடும், நம்ம மனசில் அப்படியே
பதிஞ்சிடும். சரியா? அப்படி தான் மனசில் நம்ம அதை வச்சிட்டா போதும். மனசில் அந்த வார்த்தை வந்து நிலையாக நின்னாலே அது என்ன செய்யும்? உயிருள்ள ஆவியை கொடுக்கும். நான் கூறிய வார்த்தைகள் உயிருள்ள ஆவியை கொடுக்கும். சரியா? அடுத்தது நம்ம 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுது, தூய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு முழு விடுதலை உண்டு. அப்போ நமக்கு முதல்ல வார்த்தையை படித்தாச்சுன்னா வார்த்தை நமக்கு என்ன தரும்? தூய ஆவி தரும். தூய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே என்ன உண்டு? விடுதலை. விடுதலைன்னா என்ன? எல்லாவற்றிலிருந்தும் பயம், கவலை, உடல் சுகமின்மை, நோய் எல்லாவற்றிலிருந்தும் நம்ம விடுதலை பெறுவோம். சரியா? கடவுள் சொல்லியிருக்காரு, மகன் விடுதலையாக்கினால் மட்டுமே நீங்கள் உண்மையாய் விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு. மகன்னா யாரு? ஏசு. ஏசுனா யாரு? ஏசு வருவாரா இப்போ நம்மளை விடுதலையாக்க? வரவே மாட்டார். ஏசு தான் இந்த பைபிள். இந்த பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தான் ஏசு. நீங்கள் யோவான் 1 அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்க. வார்த்தை மனு உருவானார் அப்படின்னு சொல்லியிருக்கும். சரியா? வார்த்தை மனு உருவானார். அப்போ இந்த வார்த்தை தான் யாரு? ஏசு. சரியா? அப்போ ஏசு தான் யாரு? கடவுளுக்கு மகன். மகன் விடுதலையாக்கினால் நமக்கு அந்த விடுதலை எப்படி இருக்கும்? உண்மையான விடுதலையாக இருக்கும். சரியா? அடுத்து நம்மளை யாரும் திருப்ப அந்த கட்டுக்குள்ளே வைக்கவே முடியாது. புரிஞ்சுதா? அதே போல் இன்னொரு வார்த்தை இருக்கும். என்ன வார்த்தை அப்படின்னா, உண்மையை அறிந்து கொள், அந்த உண்மையே உன்னை விடுதலையாக்கும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த உண்மை அல்லது இந்த வார்த்தை அல்லது இந்த இயேசு, இதை படிச்சுட்டே இருந்தால் போதும். சும்மா ரீடு மட்டும் இப்படி வாசிச்சுட்டு விடக்கூடாது. என்ன செய்யணும்? அந்த வார்த்தையை படிக்கும்போது ஒன்று புரியணும். சரியா? 2வது அதை மனப்பாடம் பண்ணணும். சரியா? 3வது அந்த திருப்பி அந்த வார்த்தையை நம்ம காதுக்கு கேட்குறது போல சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரியா? புரிஞ்சுதா? திருப்பி அந்த 3வது செயல் செய்யும்போதே அது நடந்ததாக நம்பணும். சரியா?